மறைஞான வணக்கம். 65 வயசை தாண்டிய பெருசுகள்கிட்ட பேசுறேன். நீங்க உண்மையிலே பெருசுக்கு தான். உங்களை 80% பேத்துக்கு உங்க குடும்ப கடமையெல்லாம் முடிச்சிட்டீங்க, பேரம்பேத்தி வரைக்கும் பார்த்துட்டீங்க. அடுத்து நீங்க இழுத்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்க ஒரு 50% பேர் தனிமையில் தான் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. அந்த பணத்தெல்லாம் வச்சு என்ன செய்ய போறீங்க? குடும்ப வாரிசுகளுக்கு கூட உங்க பணம் தேவையில்லை, அவங்களும் தண்ணீர் விளைஞ்சிட்டாங்க. உங்களுடைய வாரிசுகளும் என்ன தண்ணீர் விளைஞ்சிட்டாங்க. என்ன செய்ய போறீங்க அந்த பணத்தை வச்சு? அந்த பணத்தை களத்துல இறங்கி மக்கள் தொண்டு பண்ணிக்கிட்டு இருக்க உங்களுக்கு தேடி போய் செய்யுங்க, தேடி போய் கொடுங்க. மொத்தமா ஒரு அமைப்புக்கு போய் கொடுக்க சொல்லல, நான் தேடி போய் தனி மனிதர்களுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு பார்க்கும் பொழுது போய் செய்யுங்க. அதுக்கும் பிச்சைக்காரனுக்கு போட்டு நான் சொல்லலை. அந்த காசெல்லாம் ஒரு 75% அமௌண்ட்டை வந்து இப்படி கொடுத்து உங்களுடைய கர்மாவை சரி பண்ணிக்கோங்க. அதன் மூலமா ஒரு ஃபீல் குட்டு கிடைக்கும். அது நீங்க சாகும் பொழுது நல்ல ஒரு மறுபிறவியை உங்களுக்கு கொடுக்கும். திருப்பி நான் சொல்றேன், அந்த பணம் உங்களுக்கு சுமைதான், சுகமல்ல. அந்த பணம் உங்களுக்கு சுமை, பெரிய சுமை. மனசுல சுமந்துக்கிட்டு இருக்கீங்க, பணமும் அந்த சொத்தையும் சுமந்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த தப்பை பண்ணாதீங்க. வேற என்ன வந்துடும்.